Thank you so much. Thank you so much. Thank you for the whole team. All the best. Thank you, ma. Okay. Wait. Photo da pura. Edutita Jayashree. अनुग्रहेण ओके हाँ मोबाइल सही लग रहा है नहीं पड़ गई कौन सा सर कौन सा எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நாகேஷ் ஐயாவோட பேரை பேசுகிறேன், ராஜேஷ் நாகேஷ். இப்போ என்னன்னா, இந்த ஒரு அழகான படம் பூஜை, அழகான்னு சொல்கிறதுன்னா ஆக்ஷன் பேக், ஒரு பியூட்டிஃபுல் டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போறீங்க. எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பல்ராம் அவர் டேரக்டர் இல்லை, ஸோ பியூட்டிஃபுல் நல்ல டேலண்ட் உள்ளவர், நைஸ் ப்ரொடியூசர் சார் செந்தில் அண்ட் நீமா. அவங்க சொல்ல வேணாம், பெங்களூரில் நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க தான் இதில் வந்துட்டு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோனா. அண்ட் ஆனந்த் நம்ம டிஓபி அண்ட் மொத்த டீமுக்கு உங்கள் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை. ஸோ இட்ஸ் கோன் பி a different story actually. So you should all be waiting for it. So thank you so much. ஹலோ வணக்கம், என் பேர் நீமா ரே. ஸோ எனக்கு ரொம்ப த்ரில்டாக இருக்கேன் டுடே, பிகாஸ் ஸ்டோரி கேட்கும்போது டிரெக்டர் சொல்லும்போது நாங்கள் ரொம்ப ட்ரான் இன் டு இட். அண்ட் சூன் நாங்கள் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நாங்கள் இது முன்னாடி நாங்கள் என்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம் படம்ல, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேரக்டர். ஸோ ஐம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட் ஃபார் த ஷூட். அண்ட் நாங்கள் ஒரு டெஃபினெட்லி ஒரு பிலீவ் இருக்கு, ஆடியன்ஸுக்கு இது கேப்டிவேட் ஆகும் இந்த படம். And also I want to thank director for giving me this இந்த opportunity கொடுத்ததுக்கு.
ரொம்ப நன்றி சார். டேரக்டர் நீங்க ஸ்டோரி சொல்லிடுங்க கேமரா பத்தி. ஆனா நீங்க ஆனா பேசுங்க ஃபர்ஸ்ட் டியூட்டி சார். ஆனா நீங்க பேசுங்க. நான் ஃபைனல் டச் நான் ஃபைனலா தான் வருவேன். நான் எப்படி ஹீரோ வந்து பேசுங்க. பேட்டரி காலி ஆயிடுது பேசுங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலி வந்து எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் இருக்கு. அவர் சொன்னார் லவ் ஸ்டோரின்னுட்டு, லவ் ப்ளஸ் வந்து ஒரு ஹாரரோட ஒரு ஜேனர் இருக்கு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் நல்லாவே கிறிஸ்பியாக கொஞ்சம் க்ரிப்பாகவே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரம் ஷூட் முடிச்சுட்டு உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. செந்தில் படம் வந்து 4வது படம் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபோர்த் மூவி இது. ஸோ சார் வந்து நல்ல ஒரு டைரக்டர். ஸோ கதை சொன்னார், பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிடிச்சதுனால தான் அந்த விஷயம். ஸோ பிரவீன் சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ கேமராமேன் மூலிகை கேமரா. ஸோ நல்ல ஒரு டீமு. ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சேர்ந்து பார்ப்போம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட முதல் டெபியூட் படம். நான் நிறைய படம் வந்துட்டு பண்ணியிருக்கேன். தம்பி வந்து கதை சொல்லும்போது இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ அதை எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு ஷாட்லேயும் வந்துட்டு அவ்வளோ அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எனக்கு வந்து விஷுவலில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்துட்டு நாகேஷ். அவரோட பேர் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் சார் சொல்லக்கூடாது, பட் உண்மையே சொல்கிறேன், ரொம்ப டீசென்ட் அண்ட் எப்படி சொல்கிறேன், நல்லா ஜென்யூனான கேரக்டர். நல்லா பார்த்தோம்னா தம்பி வந்துட்டு ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா சேர்றோம். ஸோ எப்படி சொல்றதுன்னா, தம்பி வந்து நல்ல டேலண்டான ஆளு. சும்மா சொல்லக்கூடாது. அவர் நரேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை நரேட் பண்ணுற விஷயம். அதான் தான் இந்த டீம் சேர்ந்துருக்கு. ஸோ அந்த டீமில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ 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 மீடியா. தேங்க்யூ நியூஸ். தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ஆமா क्वेश्चंस ஏதாவது அது என்ன மாதிரி படமா முண்டக கேள்வி தான் கேட்டாரு. வந்துட்டு இது என்ன மாதிரி படம் இது வந்து சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க. இது வந்து ஆரரும் சொல்ல முடியாது, ஆரரும் சொல்ல முடியாது. இது வந்து வித்தியாசமான ஒரு லவ் சேனல். இதுல வந்து அது எப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆடியன்ஸ் வந்து செம்ம விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். as a ஸ்டோரி ஆகட்டும், as a விஷுவல் ஆகட்டும், இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இப்போ வந்த இயர்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நிஜமாவே வந்தது இல்லை. ஸோ அதுதான் ஓப்பனா சொல்றேன். அந்த ஸ்டோரி கேட்டது இல்லை, இந்த மாதிரி வந்ததே இல்லை. ஸோ டிஃப்ரெண்டான ஃபீல் ஆடியன்ஸுக்குன்னு சொல்லிடுறாங்க. வழக்கமாக வர மாதிரி லவ் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. உண்மையில நீங்க வந்து உங்களுக்கு தியேட்டர்ல ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கு. நிறைய ஹாரர் த்ரில்லர்ஸ் எல்லாமே இப்போ வருது, லவ் ஃபிலிம்ஸ் எல்லாமே வருது. ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஆக்சுவலி இது வந்து இன்டர்வல் பிளாக் வரைக்குமே வந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹாரர் தான் அப்படின்றது தெரியாது. ஸோ லவ் ஜேனர் அப்படின்றது கெஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்வல் பிளாக் அப்புறமே வந்து டோட்டலாக வந்து படத்தோட ஜேனரே சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்னன்னா, ஒரு நார்மல் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு கிரைம் த்ரில்லர், ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இது போயிட்டு இருக்கும். ஸோ இன்டர்வல் பிளாக் அப்புறம் தான் வந்து ஸோ இது இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம், இந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இன்டர்வல் பிளாக் அப்புறம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் போயிட்டு. சார் ஆக்சுவலாக வந்துட்டு ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கோட மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன கதைன்னு யாருமே கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்துல என்ன ட்ராக்ல போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இன்டர்வல் பிளாக் வரைக்குமே அது அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கு. இது எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. டு ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் யாருமே கெஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் அது சொன்னா கதை சொன்னா, ஸோ ப்ரீ கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு எல்லாருக்கும் கதை சொல்லணும்னு ஆர்வம் வந்துருச்சு. ஸோ ப்ரீ கிளைமேக்ஸ்ல எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
எடுத்துக்கோ. சார் இந்த தமிழ் சினிமாவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க போடுற படம் நல்லபடியா வரணும். நல்லபடியா பண்ணுங்க தம்பி. நல்ல உழைப்பான். வாங்க சார்.